ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ அல்லது செவ்வாய் ஆட்சியோ உச்சமோ நீசமோ அடைஞ்சிருந்தா அவங்களுக்கு வக்ரம் சந்தி பரிவர்த்தனை இந்த மூன்று நிலைகளில் நிறைய கிரகங்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக நம்ம பிரதமர் மோடி அவரோட ஜாதகத்துல சூரியன் சந்தியில் இருக்கு. அப்ப சூரியன் எந்த கிரகம்லாம் சந்தியில நிக்குதோ, எந்த கிரகங்கள்லாம் பரிவர்த்தனை பெற்றிருக்கோ, எந்த கிரகங்கள்லாம் வக்ரமா இருக்கோ அந்த கிரகங்களுடைய வீரியங்கள் ஒரு ஜாதகத்தை திறந்தவுடன் நீங்கள் கவனிக்க வேண்டியது அதிர்ஷ்டத்தை தேவை என்றால் அதிர்ஷ்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்துலனா நீங்க கவனிக்க வேண்டியது வக்ரம் இருக்கா பரிவர்த்தனை இருக்கா கிரக ராசிகளில் சந்தி இருக்கா, ஒரு ராசியில கிரகங்கள் சந்தியில நிக்குதான்றதா. அந்த மூன்று தகவல்களை நீங்க சரியா பார்த்துட்டீங்கன்னா ஒரே கட்டத்தில் குரு சனி இருந்தாலும் அல்லது குரு இருக்கக்கூடிய ராசிக்கு 5, 7, 9வது ராசியில சனி இருந்தாலும் எவ்வளோ கையில் இருந்தாலும் அந்த இருக்கக்கூடிய அந்த தொகையை வச்சு தனது வாழ்க்கையை ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. நம்ம தொடர்ச்சியாக இந்த சேனலில் ஜோதிடம் குறித்த தகவல்கள், அந்த ஜோதிடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் உண்டான தொடர்புகள், எதெல்லாம் தவிர்க்கலாம், எதெல்லாம் செய்யணும், ஜோதிடம் என்பது என்ன, இது அறிவியலா மெய்யியலா, இது லாஜிக்கான கணிதங்களா, இது போன்ற பல தகவல்களை பார்த்துட்டு வரோம். இன்னும் பல்வேறு தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்க போகிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, சார் எல்லோரும் வந்தோடனே கேட்குறது, நான் எப்படியாச்சும் மேலே வந்துடுவேனா சார். ஒருத்தர் கேட்குறாரு, சார் லட்சங்கள் இருக்கா கோடிகள் இருக்கா எண்ணி சொல்லுங்கிறாரு. எது நான் அதுக்கு என்ன சார் இருக்க, கிரகங்கள் 8 தானே 9 தானே இருக்குது சார், எவ்வளோ அமௌண்ட் எண்ணி சொல்லுங்கள் சார், எப்படியாச்சும் அடிச்சிருவேனா. அப்போ என்னென்னா இது மாதிரி நம்ம ஜோசியத்தை ஹேண்டில் பண்ணக்கூடாது. சக்ஸஸ் அப்படிங்கிறது, இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, சார் உங்களுக்கு அடுத்த மாதம் ஒரு பெரிய அமௌண்ட் வரப்போகுது சார் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை உங்களுடைய கெப்பாசிட்டி ஒரு 5 லட்சத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பெரிய அமௌண்ட் ஒரு 4 லட்சம் 3 லட்சம். உங்களுடைய கெப்பாசிட்டி ஒரு 500 கோடியில் இருக்குது அப்படின்னா ஒரு 400 கோடி 300 கோடி பெரிய அமௌண்ட். அப்போ உங்களுடைய மனோநிலைக்கு தகுந்தது போல தான் நான் சொல்லக்கூடிய பலன்கள் இயங்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் எவ்வளோ எண்ணி சொல்லுங்கன்னு சொல்கிற அளவுக்கு அங்கே ஒன்று நான் என்ன மைய தடவையாக பார்க்குறேன் அப்படி இல்லை. ஒரு ஜாதகத்தில் சில கிரகங்கள் இணைந்திருந்தால் சில தன்மைகளை கொடுக்கும். இதை லாஜிக்காக புரிஞ்சுக்குங்க. ஒருவர் வாழ்க்கை முழுவதும் நிம்மதியாக வாழணும். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். நிம்மதின்றது ஃபினான்சியல் ரிலேட்டட் நிம்மதி கிடையாது. எப்படி இருந்தாலுமே நிம்மதியாக இருக்கணும். என்கிட்ட 500 ரூபா இருந்தால் கூட அந்த 500 ரூபாவில் நான் ஹாப்பியாக இருக்கணும். 5 லட்சம் இருந்தாலும் அந்த 5 லட்சத்துக்கு ஹாப்பியாக இருக்கணும். 500 கோடி இருந்தாலும் 500 கோடியில் ஹாப்பியாக இருக்கணும். இப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லைங்களா. அந்த மைண்ட் செட் வரதுக்கு ஒரு ஜாதகத்தில் குருவும் சனியும் 1, 5, 7, 9 இணைஞ்சிருக்கணும். ஒன்றை இந்த சரியாக புரியலன்னா நான் சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன். குரு இருக்கு இல்லைங்களா, அந்த ராசியை 1ன்னு நினச்சிக்கோங்க. ஒரே கட்டத்தில் குருவும் சனி இருந்தாலும் அல்லது குரு இருக்கக்கூடிய ராசிக்கு 5, 7, 9வது ராசியில் சனி இருந்தாலும் எவ்வளோ கையில் இருந்தாலும் அந்த இருக்கக்கூடிய அந்த தொகையை வச்சு தனது வாழ்க்கையை ஒரு ஹாப்பியாக வச்சுக்கக்கூடிய, நிறைவாக வச்சுக்கூடிய தன்மை இந்த குரு சனி இணைவு. சார் இது லக்கு இல்லையே சார், அதிர்ஷ்டங்கிறது வேறையே சார் அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வாங்க. ஒரு ஜாதகத்தில் சனியும் சுக்கிரனும் 1, 5, 7, 9 இருந்தால், அதாவதுங்க சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து 1, 5, 7, 9வது ராசியில் சுக்கிரன் இருந்தால் இவங்க கடைசி காலம் வரைக்கும் மணி ஃப்ளோ நல்லா இருக்கும். சார் என்ன சார் சொல்கிறீங்க, வேலையெல்லாம் உட்காந்துருக்கேன் சார் நீங்கள் சொல்கிற அமைப்புன்னு ஒருத்தர் சொல்லலாம். சார் நான் சொல்கிறது சரியாக புரிஞ்சுங்க. மணி ஃப்ளோ, நீங்கள் வேலைக்கு போகலாம், வேலைக்கு போகாமல் இருக்கலாம். நிறைய பேர் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சிட்டிக்குள்ளே போங்க, காரை அப்படியே எல்லா காரையும் நிறுத்துங்க, உடனே டிராஃபிக் பண்ணிடாதீங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுங்க. ஒரு காரை நிறுத்திட்டு BMW, ரோல்ஸ் ராய்ஸ் எந்த கார் போனாலும் நிப்பாட்டி கேட்டிங்கன்னா எல்லாமே லோனில் ஓடும் இல்லைங்களா. அப்போ அவங்களாம் கஷ்டப்படுறாங்களாம் இல்லை, எல்லாமே கடன் வாங்கி ஓட்டுவாங்க. அப்போ இந்த சனியும் சுக்கிரனும் சேரும் பொழுது யார் காசுலையாச்சும் சந்தோஷமாக வாழ்கிறது. ஒன்று கடன் வாங்கி, இல்லைனா சொந்தக்காரங்க காசு, இல்லைனா அப்பா அம்மா காசு, இல்லைனா கிளைண்ட்டு நிறைய அட்வான்ஸ் வாங்கி போட்டு எதையுமே செய்யாமல் அந்த காசில் குதூகலமாக வாழ்கிறது. இதுபோல் தனது எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் தனக்கு வரக்கூடிய காசுகளெல்லாம் செலவு பண்ணக்கூடிய அமைப்பு சனியும் சுக்கிரனும். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ அல்லது செவ்வாய் ஆட்சியோ உச்சமோ நீசமோ அடைஞ்சிருந்தா அவங்களுக்கு சனி சுக்கிரன் இணைவு இருந்துச்சுன்னா பணம் ஒரு பக்கமாக கடன் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கடன் காசெல்லாம் வாங்கி இவங்க செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஜாதகத்தில் செவ்வாய் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குன்னா அந்த சனி சுக்கிரன் என்ன செய்யுன்னா சம்பாரித்து காசு சேர்க்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் நல்ல மணி ஃப்ளோ இருக்கணும் அப்படின்னா சனியும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கணும். அதே ஜாதகத்தில் செவ்வாய் கொஞ்சம் பவர் ஆனிச்சுன்னா அந்த மணி எல்லாமே கடனில் இருக்கும். இவ்வளோதான் லாஜிக். அடுத்து ஒரு ஜாதகத்தில் நிறைய வக்ர கிரகங்களை பார்க்குறீங்க. திறந்தோடனே 3 கிரகம் வக்ரமாக இருக்குது, 4 கிரகம் பரிவர்த்தனையாக இருக்குது, 2 கிரகம் சந்தியில் இருக்குது. அப்போ வக்ரம் சந்தி பரிவர்த்தனை இந்த 3 நிலைகளில் நிறைய கிரகங்களை பார்த்தீங்க அப்படின்னா
அவங்க கண்டிப்பாக ஒரு அளவில் ரீச் ஆயிடுவாங்க. ஒரு 40 வயசு வரும்போது அவங்க பெரிய அளவில் சக்ஸஸ் ஆயிடுவாங்க. இப்போ நம்ம பிரதமர் மோடி ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 2 கிரகமும் 3 கிரகமும் வக்ரம் இருக்குது, 5 கிரகம் 4 கிரகம் சந்தியில் இருக்குது. நிறைய பேர் அரசு கிரகமாக சூரியனை சொல்கிறாங்க, சூரியன் பலமான தான் அரசு பதவிக்கு போக முடியும்னு. நம்ம பிரதமர் மோடி அவரோட ஜாதகத்தில் சூரியன் சந்தியில் இருக்குது. அப்போ சூரியன் எந்த கிரகமெல்லாம் சந்தியில் நிற்குதோ, எந்த கிரகங்கள்லாம் பரிவர்த்தனை பெற்றிருக்கோ, எந்த கிரகங்கள்லாம் வக்ரமாக இருக்கோ, அந்த கிரகங்களுடைய வீரியங்கள் ஒரு பாதி வயசுக்கு மேலே, ஒரு 35 வயசுக்கு மேலே பவர் ஆகி அவங்கள பெரிய அளவில் தூக்கி விட்டுருது. ஒரு ஜாதகத்தில் ஒரு 4-5 வக்ர கிரகங்களை பார்க்குறீங்க, ஒரு 4-5 பரிவர்த்தனை கிரகங்களை பார்க்குறீங்க, 2-3 சந்தி கிரகங்களை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக எழுதியே கொடுத்துடலாம். சக்ஸஸ் ஆன ஜாதகம் அது. ஆனால் அதற்கு தகுந்தது போல் வாழ்க்கையில் போராட்டங்கள் நிறைய இருக்கும். சரியாக புரிஞ்சுக்குங்க. எவ்வளோ போராட்டங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு பிற்காலத்தில் அவங்க சக்ஸஸ் ஆவாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தை திறந்தவுடன் நீங்கள் கவனிக்க வேண்டியது, அதிர்ஷ்டத்தை தேவை என்றால் அதிர்ஷ்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்தில்னா நீங்கள் கவனிக்க வேண்டியது வக்ரம் இருக்கா, பரிவர்த்தனை இருக்குதா, கிரக ராசிகளில் சந்தி இருக்கா, ஒரு ராசியில் கிரகங்கள் சந்தியில் நிற்குதான்றதா. இந்த 3 தகவல்களை நீங்கள் சரியாக பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அவர் சக்ஸஸ் ஆவாரா அப்படிங்கிறது தெரியும். அதே சமயத்தில் இந்த கிரகங்கள் சந்தியோ வக்ரமோ பரிவர்த்தனையோ எந்த அளவுக்கு அவரை போட்டு வாட்டுமோ அந்த அளவுக்கு வாட்டும். அதே போல் கிரக வக்ரம் சந்தி பரிவர்த்தனை இந்த கிரகங்களோட சேர்ந்த கிரகங்கள் ரொம்ப டேமேஜ் ஆகும். அப்போ ரிஸ்க் எடுக்கவும் நீங்கள் தயாராக இருக்கணும். ஒரு ஜாதி திறந்தோடனே நீங்கள் ஆசைக்கு வக்ரம் பரிவர்த்தனை சந்தியை பார்த்துட்டு அதோட சேர்ந்துருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் உங்களை விட்டு கட்டாயி போயிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருக்குது, புதன் கூட சூரியன் இருக்குது. அப்போ சூரியன்றது தந்தை. இப்போ கூட சேர்ந்ததுனால அந்த ஜாதகர் ஒன்று தந்தையை இழந்துடுறார், அவர் தந்தை இல்லாமல் போயிடுறார், செத்துடுறாரு அவங்க அப்பா. இல்லாட்டினா அவங்க தந்தை வேறு ஒரு உறவை ஏற்படுத்துகிறார். அப்போ எப்படி பார்த்தாலும் அந்த இடத்துல புதன் வக்ரமாகி அவருக்கு ஒரு 2 கல்வியை கொடுக்குது, நிறைய பாசிட்டிவ் கொடுக்குது புதன். இருந்தாலும் அந்த புதன் என்ன பண்ணுதுன்னா சூரியனை காலி பண்ணி, சூரியன் அப்பாவை காலி பண்ணி விட்டது, நான் அப்பாவுக்கு வேற ஒரு உறவை ஏற்படுத்திடுது. இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, இந்த வக்ரமான கிரகத்தோட சூரியன் சேர்ந்ததுனால இவர் அரசு பதவிக்கோ அல்லது சுய தொழிலே சக்ஸஸ் ஆகிடுறாரு. அப்போ இது ஒரு பெரிய ஒரு வலைப்பின்னல் மாதிரி இந்த ஜோசியம். ஒரு லூப் எடுத்தோம்னா அந்த இன்னொரு லூப்பை போய் கெடுக்கும், அது இன்னொரு லூப்பை போய் பாசிட்டிவ் பண்ணும். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இதை ஒரு திரைக்கதை மாதிரி புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு சில தகவல்கள் சொல்லலாமே தவிர ஒரு ஜாதகத்தில் கூடிய எல்லா கிரக காம்பினேஷன்களையும் சேர்க்கணும். அப்போ ஒரு ஜாதகம் திறந்தோடனே வக்ரம் பரிவர்த்தனை விளிம்புகளை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அது அதிர்ஷ்டம் அடையக்கூடிய ஜாதகம். சார் ஒரே ஒரு வக்ரம் தான் சார் இருக்குது, 2 வக்ரம் தான் சார் இருக்குன்னா அந்த கிரகம் என்ன தகவல்களை சொல்லுதோ, அந்த கிரகங்கள் என்ன காரகம் சொல்லுதோ அந்த லைன்லயாச்சும் அவர் ஹாப்பியாக அடைஞ்சிருவார், ஒரு இடத்துல ரீச் பண்ணிடுவார் கண்டிப்பாக அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். எனவே ஒரு ஜாதகத்தில் அதிர்ஷ்டங்கள் வேண்டும் என்றால் இந்த வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு வேண்டும். இன்னும் கொஞ்சம் அதிக டீட்டெயில் வேணும்னா இந்த வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு கிரகங்கள் நடத்தக்கூடிய தசா புத்திகளில் அந்த அதிர்ஷ்டங்கள் வரலாம். அப்போ இந்த அதிர்ஷ்டம் என்பது நிறைய பேர் ஒரு ஜாதத்தில் சனீஸ்வரனுக்கு போய் பரிகாரம் பண்ணலாம், இந்த தலங்களுக்கு போகலாம், அந்த தலங்களுக்கு போகலான்னு சொல்கிறது, இது மாதிரி பரிகாரங்கள் செய்கிறாங்க. அப்போ சனீஸ்வரன் என்ன செய்வார்? முக்கியமாக ஒரு ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் வருவதற்கு சுக்கிரன் காரணம், சனி காரணம். இந்த 2 தான் மிக முக்கியமான காரணம். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இருக்குது, அதிர்ஷ்டம் வரணும்னு சொல்லி செவ்வாய் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா நண்பர்களால் ஏமாற்றம் வந்துடும். அதே போல கடன் தொல்லைகள் அதிகமாயிரும். ஒரு ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருக்கலாம். புதன் வக்ரமாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா புதன் சம்பந்தமான தொழில்கள், லேண்டு சம்பந்தமான தொழில்களுக்குள்ள போய் சக்ஸஸ் ஆகலாம். அதே போல ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வக்ரம் சுக்கிரன் பரிவர்த்தனை ஆயிருந்துச்சுன்னா விளிம்புல இருந்துச்சுன்னா மனைவியினுடைய உதவிகளோ, மனைவிக்கும் உங்களுக்கும் உண்டான அந்த மனைவிக்கும் உங்களுக்கும் உண்டான உறவுகளில் அந்த பாதிப்புகளும் இருக்குமே தவிர பண விஷயங்களில் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆயிடலாம். அப்போ அதிகமாக ஒரு ஜாதகத்தில் வக்ரமாக கூடாத கிரகம் அப்படின்னு பார்த்தா செவ்வாய். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வக்ரம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பெரிய அளவில் உடல் உபாதைகளை கொடுத்துருது. ஏன்னா மீதி எல்லாத்தையுமே நம்ம சரி செய்ய முடியுங்க. ஒரு லேண்டு என்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு போயிட்டாங்க யாராச்சும் ஒருத்தவங்க, பரவாயில்ல லேண்டு வாங்கிக்கலாம். இதுபோல் எல்லாத்தையுமே நம்ம திருப்பி ரெக்கவர் பண்ண முடியும். இந்த உடல் ஆரோக்கியம் பெரிய அளவில் ஹியூஜாக ஏமாற்றப்பட்டு நம்மள்ட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிடுறாங்க இல்லைங்களா. இது எல்லாமே என்னென்னா செவ்வாயினுடைய வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு. அப்போ வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு நிறைய இருந்தால் கோடீஸ்வரனாகலாம் அதிர்ஷ்டமாகலாம். இருந்தாலும் கூட செவ்வாய் போன்ற கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இருக்கக்கூடாது. சனி வக்ரம் பரிவர்த்தனை விளிம்புல இருந்தால் ரொம்ப நல்லது. யாருக்கெல்லாம் சனி வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இருக்கோ அவங்களாம் 35 வயசுக்கு அப்புறமா செமையாக வளர்ந்துடுறாங்க. ஊரை விட்டு தனியாக வெளியே போய் பெரிய அளவில் கோடீஸ்வரனாகக்கூடிய எல்லாருடைய ஜாதத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சனி வக்ரமும் பரிவர்த்தனை விளிம்புலேயே இருக்கும். அதே போல் குரு வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பாகும் பொழுது இவர்கள் சுயமாகவே சுயம்புன்னு சொல்லுவாங்க, சமூகத்துக்குள்ளே வருவாங்க, போராடுவாங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்குவாங்க, அதை வச்சு பெருசாக குரோத் ஆவாங்க, 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இப்படியே டெவலப் ஆகிட்டே போயிட்டே இருப்பாங்க. இந்த தன்மை எல்லாமே சனியும் குருவும் இருந்தால் பெட்டர். வக்ரத்துலேயோ பரிவர்த்தனையோ விளிம்புலையோ மற்ற கிரகங்கள் இருப்பது கொஞ்சம் பிரச்சனை தான். அதே போல் சூரியன் பரிவர்த்தனையோ அல்லது சந்திலையோ இருந்தால் இவங்க டாப் மோஸ்ட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக வருவாங்க. அப்போ ராஜகிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி,
சூரியன் இந்த கிரகங்கள் பவராக இருப்பது நல்லது. செவ்வாய் என்பது பரிவர்த்தனையாகவோ வக்ரமாகவோ விளிம்பிலோ இருப்பது கொஞ்சம் சற்று சில சிரமங்களை கொடுக்கும். அடுத்த சிரமத்தை கொடுக்கறது புதன். அதுக்கப்புறமா உறவுக்காரகங்களில் சுக்கிரன். இந்த கிரகங்கள் பரிவர்த்தனை விளிம்பு இல்லாமல் இருக்கிறது பெட்டர். குரு, சனி, சூரியன் இவையெல்லாம் வருவது ரொம்ப சிறப்பு. இவங்கெல்லாம் வரவங்க எல்லாமே பெருசு அளவில் சக்ஸஸ் ஆகுறாங்க, பெரிய அளவில் அரசியலுக்குள்ள இருக்கிறாங்க, பெரிய அளவில் சம்பாதிக்கிறாங்க, பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தோடு வாழ்கிறாங்க. இன்னும் நிறைய தகவலுடன் அடுத்தடுத்த வீடியோகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.